அம்மா பொன்னலட்சுமி ஜாதகத்தை சொல்லுங்கம்மா. 11/3/97 சார். 2:35 PM சென்னை சார். பெண் ஜாதகம். ஓகேங்களா? ரைட். எல்லாரும் எழுதிட்டீங்களா? இப்ப இந்த ஜாதகம் இப்ப நம்ம முதல்ல பார்க்க போறோம். முதல்ல ஜாதகத்தை எடுத்த உடனே இதை பார்க்கணும். ஜாதகத்தை எடுத்த மாத்திரத்துல ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானை முதல்ல பார்க்கணும். அவன்தான் இந்த ஜாதகருடைய லக்கணத்திற்கும் உடல்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனுக்கும் ஒரு தொடர்பு படுத்தி வருவான். அதனாலதான் திதிக்கும் முடக்காதிபதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு நம்ம சொல்றோம்ல. சொல்றோமா இல்லையா? சொல்றோம். அப்ப என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு முதல்ல சூரியனை பார்க்கணும். இப்ப சூரியன் என்ன நட்சத்திரத்துல நிக்கிறாரு? பூரட்டாதியில நிக்கிறாரு. அப்ப இண்டிகேட்டிங் ஸ்டார் எதை கொடுக்கும்? சித்திரை நட்சத்திரத்தை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரம் இந்த ஜாதகத்திற்கு பாவகத்திற்கு எத்தாம் பாவகத்துக்கு உண்டான கணக்கு? எத்தனாம் பாவகத்துக்கு உண்டான கணக்கு? 3ஆம் பாவகத்துக்கு உண்டான கணக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பாவகத்தை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். இப்ப இது வரைக்கும் நம்ம பாவகத்துக்கு உண்டான கணக்குகளை இது வரைக்கும் நம்ம தெளிவா படிக்கல. இப்ப நம்ம உங்களுக்கு இதனுடைய ஸ்டெப்பை முடிச்சுட்டு இந்த 12 பாவகங்களுக்கு உண்டான நிலைப்பாடுகளை பரிபூரணமா நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் நமக்கு என்ன ப்ரெடிக்ஷன் இந்த ஜாதகத்துல என்ன இருக்குன்னு தெரிய முடியுமா? கரெக்டா? இப்ப இந்த ஜாதகத்துல புதன் பகவான் பாதிப்படைஞ்சிருக்கிறாரு. ஆனால் 3ஆம் பாவகம் கெட்டிவிட்டது. அப்ப 3ஆம் பாவகம் கெட்டிவிட்டதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 3ஆம் பாவகத்துக்கு உண்டான முதல்ல பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்திற்கு 3ஆம் பாவகத்துக்கு உண்டான காரகத்துவத்தை பூரா தனியா எழுதி வச்சுக்கணும். இப்ப 3ஆம் பாவகத்துக்கு உண்டான காரகத்துவம் என்ன? இல்ல 10 உடன்பிறந்தவர்கள். முதல்ல ரத்தம், உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் எழுதுப்பா. உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம். உடலில் உள்ள ரத்தம். இரண்டாவது உடன் பிறந்தவர்கள். மூன்றாவது அந்த ஜாதகருடைய உடல் வலிமை. நான்காவது பூமி சார்ந்த விஷயம். ஐந்தாவது அதிகாரம். இப்ப பாவகத்தை தான் முதல்ல பார்க்கணும். அப்புறம் புதன் முடக்காதிபதி அப்புறம் பார்க்கலாம். எந்த பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கதோ அதிகாரம்னால் ஏற்படக்கூடிய நன்மை. அதிகாரத்தினால் ஏற்படக்கூடிய நன்மை. பிராக்டிகலா 3ஆம் பாவகத்துக்கு உண்டான காரக கிரகம் ஏற்கனவே நம்ம படித்திருக்கிறோம். 3ஆம் பாவகத்துக்கு உண்டான காரக கிரகம் எது? செவ்வாயா? இப்ப இந்த ஜாதகத்திற்கு புதன் பகவான் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் 3ஆம் பாவகத்தை ஆட்கொண்டு அதை பயணிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் தானே? அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆமாங்க. ரைட், ஓகே. அப்ப இண்டிகேட்டிங் ஸ்டார் என்ன வருது? இண்டிகேட்டிங் ஸ்டார் இந்த ஜாதகத்துல சித்திரை நட்சத்திரமாக வருகிறது. அப்ப 3ஆம் பாவகத்துக்கு உண்டான கணக்குக்கு சித்திரை நட்சத்திரம் நமக்கு ஒரு குறிப்பிட்ட கணக்கை கொடுத்தாலும் இதுல முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த 3ஆம் பாவகத்திற்கு உண்டான அதிபதி. திருப்பி வா. இப்ப 3ஆம் பாவக அதிபதி யாரு? புதனா?
இப்ப முதல்ல எந்த பாவகம் பாதிக்கப்பட்டிருக்குதோ அந்த பாவகத்தினுடைய காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். நம்ம காரகத்துவத்தை படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 3ஆம் பாவக அதிபதி யாரு? புதன் பகவான். புதன் பகவான் கரெக்டா? இப்ப இந்த 3ஆம் பாவகத்துக்கு உண்டான அதிபதியான புதன் பகவான் இந்த ஜாதகத்துல நம்ம எங்க நிக்கிறாருன்னு பாக்கணும். எங்க நிக்கிறாரு ஜாதகத்துக்குலாம்? புதன் பகவான் எங்க நிக்கிறாரு? கும்பத்துல போய் நிக்கிறாரா? அப்ப 8ஆம் இடத்துக்கு உண்டான 8ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு. 3ஆம் இடத்துக்கு அதிபதி 8ஆம் இடத்துல போய் நிக்கிறாரு. அவர் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா பூரட்டாதியினுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு. இந்த பூரட்டாதி இந்த புதன் சாரம் முடக்காதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய சாரம் கொடுப்பார். புதன் பகவான் யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாரோ அவருடைய பணியைத்தான் அந்த ஜாதகத்துல பலமா செய்யணும். இதுதான் கணக்கு. முடக்காதிபதி எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறானோ அந்த கிரகத்தினுடைய வலிமையை நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறோமா? இப்ப பூரட்டாதி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? நம்முடைய கர்ம நட்சத்திரம் சொல்லும் போது அது ஸ்ரீ சாபம் பெற்ற நட்சத்திரத்தினுடைய கணக்கு. முதல்ல முடக்காதிபதிய நம்ம கம்பேர் பண்ணணும். இப்ப 3ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. 3ஆம் இடத்துக்கு உண்டான பாவகத்தினுடைய கணக்கு, இந்த குழந்தையினுடைய ரத்தம், உடன் பிறந்தவர்கள், அது போய் கேட்டீங்கன்னா பூமியினால் ஏற்படக்கூடிய யோகங்கள், அடுத்தபடியாக அதிகாரம். இப்போ 1 வயசுல இருந்தே 12 வயசு வரைக்கும் இந்த குழந்தையினுடைய உடன்பிறப்பு, ரத்த வகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ரத்தம்னா என்ன கேட்டீங்கன்னா உடம்புல ஓடுற ரத்தம்னு கணக்கு சொல்ல முடியாது. ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளையும் நம்ம குறிச்சுக்கணும். அப்ப முதல்ல 3ஆம் பாவகத்துக்கு அதிபதி பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது புதன் பகவான் ஒரு குழந்தைக்கு பிகினிங் ஸ்டேஜ்ல 1 வயசுல இருந்து, இது பெண் குழந்தையாக இருக்கின்ற காரணத்தினால் திருமணம் ஆகிற வரைக்கும் யாருடைய உறவு தேவை? தாய்மாமன் உறவு. தாய்மாமன் உறவு. அப்ப முதல்ல எடுங்கன்னா தாய்மாமன் உறவு சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான கேள்வியை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். எந்த கேள்வி எடுத்து வைக்கணும்? தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகளை எடுத்து வைக்கணும். அப்ப தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவுகளை நம்ம கேட்கும் பொழுது தாயையும் சேர்த்து இணைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா தாயினுடைய ரத்தம் தான் தாய்மாமன் உறவு. அப்ப தாய்மாமன் உறவு கண்டிப்பாக நிவர்த்தி ஆகிறோம். ஏன்? 3ஆம் பாவகத்துக்கு உண்டான அதிபதி இரத்த உறவுகள். ரத்தம்னா நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தை நீங்க தயவு செய்து கணக்கிடாதீங்க. இரத்த உறவுகளுக்கு உண்டான கணக்கு தான் செவ்வாய். அதனாலதான் சகோதர காரகத்துவத்திற்கு செவ்வாயை நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் கொடுக்கப்படுவதற்கு உண்டான காரணம். அடுத்தபடியாக இதை கணக்குப்படி பார்க்கும் பொழுது சரி, அப்ப புதன் பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த புதனுடைய காரகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டா, முதல்ல யாரு? தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவு 1. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குழந்தை 21 வயசுக்குள்ள என்ன பண்ணணும்? ஒரு குழந்தை வளர்ந்துகிட்டு இருக்கும் போது என்ன பண்ணணும்? கல்வி கற்கணுமா? படிக்கணுமா வேண்டாமா? படிக்கணும். அப்ப கற்ற கல்வியினால் பெறக்கூடிய பாதிப்பு. இந்த பொண்ணு எவ்வளவு படிச்சிருக்குது? எம்ஃபில் படிச்சிருக்குது. இந்த கற்ற கல்வியினால் இந்த பெண்ணுக்கு யோக பலன் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா, இந்த புதன் பகவானுடைய தோஷத்தினால் யோக பலனை அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. படிப்பு என்பது படிப்பாகத்தான் இருக்குமே ஒழிய, என்ன நோக்கத்துக்காக வேண்டி படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு சொந்த தொழில் பண்ணலாம் முயற்சி எடுத்தாங்கன்னா கிடைக்காது. அதற்கடுத்தபடியாக இந்த புதன் பகவான் என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, தாய்மாமன் உறவு, கற்ற கல்வியினால் பெறக்கூடிய யோகம், அதுபோக தனக்கு அடையக்கூடிய சுபகாரிய தடைகள். எழுதிக்கலாம்டா, அடுத்த பேஜுக்கு போற. இந்த ஜாதகத்துல முதல்ல முடக்காதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அதிபதி. புதன் பகவானுடைய கணக்கு, புதன் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். எழுது. புதன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நிற்கிறனால குரு இண்டிகேட்டிங் ஸ்டார். அது பாத்தீங்கன்னா ஸ்ரீசாமம் பெற்ற நட்சத்திரம். அப்ப முதல்ல தாய்மாமன் உறவுகள் பாதிக்கப்படும். 2வது கற்ற கல்வியினால் பெறக்கூடிய யோக பலனை பாதிக்க.
அடுத்து இந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய சுபகாரிய தடைகளை பாதிக்கு. நட்சத்திராதிபதி பாதிப்பான், குரு பாதிப்பான். குரு மூலியமாக மறைமுகமான பாதிப்பு உண்டு. முதல்ல தாய் மாமன் உறவு பாதிக்கு. இரண்டாவது கட்ட கல்வியினால் பெறக்கூடிய யோகம். பெறக்கூடிய யோகம். அடுத்து திருமண வாழ்க்கை, அதாவது சுபகாரிய தடைகள். திருமண வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது, சுபகாரிய தடைகள். இது இப்ப இந்த குழந்தைக்கு 97 பிறந்திருக்கிறதுனால, இப்ப இந்த பொண்ணுக்கு வயசு எத்தனை? 28 வயசா? 27 முடிஞ்ச 28 வயசா? ரைட், ஓகே. இப்ப லக்கண உச்சாதிபதி லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. இப்ப திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு இந்த ஜாதகத்துல குறைவாக இருந்தாலும், இந்த குரு பகவான் யாருடைய நட்சத்திரத்துல நிக்கணும்? மகரத்தில் குரு பகவான் இருந்தால் யாருடைய நட்சத்திரத்தில் நிற்பான்? சந்திரன் சார் வாங்கிட்டானா? வாங்கிட்டான்ல. அப்ப ஏன் இந்த ஜாதகத்துல பெரும்பாலும் திருவோண ஜாதகத்துல வாங்கியிருக்கிறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப இண்டிகேட்டிங் ஸ்டாருக்கும் இந்த குரு பகவான் திருவோண நட்சத்திரத்தில் நிற்கிற ஸ்தானத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பாருங்க. ரைட், ஓகே. அப்ப இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புக்கு புதன் பகவான் பாதிப்படைவானா, குரு பகவான் பாதிப்படைவானான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம அமைப்பு படி பார்க்கும் பொழுது கரும நட்சத்திரத்தை கையில் எடுத்துக்கணும். எந்த நட்சத்திரத்துல கரும எடுத்துக்கணும்? கரும நட்சத்திரத்துல கையில் எடுத்துக்கணும். அப்ப லக்னாதிபதி ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, லக்னாதிபதி கரும நட்சத்திரத்துல போய் அமையக்கூடாது. அது ஜாதகத்துல இருக்கக்கூடிய கணக்கு. இந்த லக்னாதிபதி இந்த ஜாதகத்துல லக்கணம் என்பதுதான் உயிரே, அதை வச்சுதான் கணக்கு. லக்கண புள்ளி அமைந்திருக்கக்கூடிய கணக்கு. சந்திர பகவான் லக்கண புள்ளி அமைஞ்சிருக்கிறது பூசம் 2ல் அடிக்கிறார். இந்த பூசம் 2ல் அடிக்கக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய லக்னம் இந்த ஜாதகத்துக்கு யோகியாகவோ அல்லது கர்ணாதிபதியாகவோ அல்லது யாராவது வந்திருக்கிறாங்களா? இல்ல. அப்ப இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பை நம்ம கொஞ்சம் மத்தியமமான ஜாதகமா தான் நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். நம்ம வசதி வாய்ப்புகள்லாம் எப்படிமா இருக்குது இந்த பொண்ணுடைய ஜாதகத்திற்கு? முக்கியமாக இந்த ஜாதகருடைய தகப்பன் குரு பகவான் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குரு பகவான் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால லக்கண உச்சாதிபதியாக இருந்தாலும் கூட, குரு லக்கணத்துக்கு 7ல இருந்தாலும் கூட, இந்த ஜாதகத்துல முக்கியமாக மெயினா செய்யக்கூடிய கணக்கு குரு பகவான் எப்பொழுதுமே சைலண்ட் கில்லர்னு சொல்லி இருக்கிறோம். ரைட்டு. இப்ப புதன் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரநாதன் யாருடைய சாரத்துல வாங்கியிருக்காரு? பூரட சாரத்துல வாங்கியிருக்கிறாரு. குரு பகவான் பாத்தீங்கன்னா திருவோணம் லக்னாதிபதியினுடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு. இப்ப இந்த ஜாதகத்துல ஊழ்வினை கிரக தோஷம். சொல்லுங்கம்மா. ஐயா கரசை கரணம் ஐயா, சந்திரன் கருணாதிபதி. ஓகே, சந்திரன் கருணாதிபதி. சரி, பார்க்கலாம். ஓகே, ரைட், ஓகே. சந்திரன் கருணாதிபதி, ஓகே, சரி, இருக்கட்டும். இருந்தாலும் முதல்ல எனக்கு என்ன, இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய வீட்டை கட்டிட்டு கேட்டு சாவியை தொலைச்சத கருணாதிபதி கரசை சந்திரன் கருணாதிபதியாக இருந்து ரேவதி நட்சத்திரத்துல யாருடைய நட்சத்திரத்துல இருக்கிறான்? அம்மா கருணாதிபதி சந்திரன்மா, ஓகேங்கம்மா. யாருடைய நட்சத்திரத்துல உட்காந்துருக்கிறாமா? முடக்காதிபதி. சந்திரன் முடக்காதிபதி. அதை அப்படியே எழுதி வச்சுக்கிறேங்க. அப்ப இப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல ஊழ்வினை கருமதோஷம் என்ன? சூரியன் என்பது ஆத்மகாரகன். அப்ப ஊழ்வினை கிரகதோஷம் என்ன அப்படின்றத நம்ம மெயினா பார்க்கணும். இது வீட்டை கட்டிட்டு கேட்டு சாவியை தொலைச்ச கதை. முதல்ல சூரியனை வைத்துத்தான் ஒரு ஜாதகருடைய தகப்பன் வழி பூர்வ புண்ணியஸ்தானம், அந்த ஜாதகர் எந்த பாவகத்தின் வாயிலாக வாழ்க்கையில பாதிக்கப்பட போறாரு, எந்தெந்த காலகட்டத்துல பாதிக்கப்பட போறாருன்னா நம்ம புதன் மொத்தமாவே டோட்டலாவே நம்ம கணக்கிட முடியாது.
ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கணக்கிட்டு வரணுமே ஒழிய இப்ப இந்த பெண்ணுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான அமைப்புகள் தாமதம் தடை. ஆனால் இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது 3ஆம் பாவகத்துக்கு உண்டான கணக்கு. அது போக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நம்ம கணக்கிட்டு பார்க்கணும். இண்டிகேட்டிங் ஸ்டார் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது சித்திர நட்சத்திரம் இண்டிகேட்டிங் ஸ்டாரா வந்திருக்குது. செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டிங் ஸ்டாரா வந்திருக்குது. ஆனா இதுல யோகாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா யோகாதிபதி யாரு வர்றா? செவ்வாய் வர்றாரா? செவ்வாய் வர்றாரு. அப்ப இந்த செவ்வாய் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த செவ்வாய் எப்பொழுது இந்த பெண்ணுக்கு யோகத்தை தருவார்? அப்ப ஏன் யோகத்தை தரல அப்படின்னு சொல்லும் போது யோகத்தை தராமல் இருக்குன்னா இந்த பெண்ணுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இண்டிகேட்டிங் ஸ்டாராக இருந்தாலும் கரணாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு நிற்கக்கூடிய நட்சத்திர சாரமாக இருந்தாலும் கூட அமைப்பு படி பார்க்கும் பொழுது 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நிச்சயமாக பிறக்கும் பொழுது முடக்காதிபதியினுடைய திசை யாருக்கு பிறக்கும் பொழுது வருகிறதோ அதை நான் அப்புறம் சொல்றேன். இப்ப இந்த குரு பகவான நம்ம திருவோண நட்சத்திரம் இருக்கிறதுனால இந்த குழந்தையுடைய ஜாதகத்துல பூரட்டாதி நட்சத்திரம் புதன் பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி. முடக்காதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதியா? அது வந்து ஸ்ரீஷாப நட்சத்திரத்துக்கு உண்டான கணக்கா? ஸ்ரீஷாப எதை குறிக்கும்? பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பை கொடுக்கும். பெண் உறவுகள் பெண்களால் ஏற்படும் யோக பலன். இத வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அதாவது பெண்ணுன்னு கேட்டீங்கன்னா இண்டிகேட்டிங் ஸ்டார் பார்த்துட்டோம். இண்டிகேட்டிங் ஸ்டார் வந்து 3ஆம் பாவகத்தில் இருக்குது. 3ஆம் பாவகத்துக்குண்டான கணக்கு முதல்ல பார்த்துட்டோம். அதுக்கடுத்து புதன் பகவானை பார்த்துட்டோம். புதன் பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரத்தை நாம் பார்க்கின்றோம். அப்ப இந்த பெண்களால் ஏற்படக்கூடிய காரணங்கள் போது இந்த பெண்ணத்தான் பிறந்திருக்குது. அப்ப யார கேட்கணும்? யார் வழியை கேட்கணும்? இன்னும் இந்த பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா உன்னை திருமணம் ஆகலையா? அப்ப இவங்க ஜாதகருடைய தகப்பனாருடைய உடன் பிறந்த சகோதரிகள். ஸ்ரீஷாபம் என்பது தன்னுடைய தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள்ல இருக்கக்கூடிய பெண் உறவுகள். அப்ப இந்த பெண் உறவுகள்னா தகப்பனாரோட தாய், தகப்பனாருடைய உடன் பிறந்த சகோதரி, அல்லது இவங்க அம்மா தாயார். அது போக இந்த பெண். இந்த குருவனுடைய கணக்குப்படி பார்க்கும் பொழுது புதன் பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தினால குரு பகவான் நிற்கக்கூடிய லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப இவருடைய தகப்பனாருடைய ஜாதகத்தை இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேட்கணும். யாரு கேட்கணும்? இந்த தகப்பனாருடைய ஜாதகத்தை கேட்கணும். அப்ப தகப்பனாருடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு இவரோட கூட பிறந்த அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரி, அல்லது இவருடைய தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் சரி, இந்த குடும்பத்திலிருந்து பிறந்து வெளியே போன பெண்கள், வெளியே இருந்து இந்த குடும்பத்துக்குள்ள வாழ்க்கைப்படக்கூடிய பெண்களுடைய காலகட்டங்களுக்கு கண்டிப்பாக உடல் ரீதியாக, மன ரீதியாக, பொருளாதார ரீதியாக அல்லது வாழ்க்கை ரீதியாக, நோய் நொடி ரீதியாக பாதிப்புகள் கண்டிப்பாக இந்த குடும்பத்துல இந்த தலைமுறைகளுக்கு உண்டு என்பதை புதன் பகவான் காண்கிறாரு. அடுத்த ஸ்டெப்புக்கு வா. இந்த பாயிண்ட் எழுதுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அப்ப என்ன கேட்டீங்கன்னா தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உடன் பிறந்தவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்படும். இந்த குழந்தையுடைய தாயார் எப்படி இருக்கிறாங்க? அவங்க அப்பா இறந்துட்டாங்க சின்ன வயசுலயே. அப்ப அவங்க அப்பா இறந்துட்டாரு. ஏன்னா முடக்காதிபதி திசை கை வச்சிருமா? முடக்காதிபதியினுடைய திசை கை வைக்கி அதை நான் சொல்றேன். நான் தாய்க்கு தோஷம்னு சொல்லும் போதே அப்ப தாயாருக்கு தோஷம் போது தாய்க்கு யாரு பக்கபலமா இருப்பாங்க? தகப்பன் இருப்பாரு. அப்ப தகப்பன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கை வச்சிடும். ஏன் கை வைக்குது அப்படின்னா இந்த குழந்தையுடைய ஜாதகத்துல
புதன் பகவான் முடக்காதிபதி நிற்கக்கூடிய புதன் பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரநாதன் போராட்டாதி, அது ஸ்ரீசாபம் பெற்ற நட்சத்திரம். அப்ப இந்த குழந்தையினுடைய தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள்ல பெண்களுக்கு கடுமையான பெண்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்பு ஏற்படும் என்பது கணக்கு இருந்தாலும் ஸ்ரீசாபம் இந்த பெண்ணுடைய ஜாதகத்திற்கு இது பிறக்கும் பொழுது தகப்பனை ஏன் தகப்பனை கை வச்சதுன்றத இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம பார்த்துடலாம். சரி, இந்த குழந்தையினுடைய இந்த பெண்ணுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இப்ப கர்ணாதிபதி யோகாதிபதி சிறப்பாக இருக்குது. செவ்வாய் பிராமிய நாம யோகத்துல பிறந்திருக்குது, சிறப்பாக இருக்குது. கர்ணாதிபதியை லக்னாதிபதியா மாறிட்டா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு வீட்டை கட்டிட்டு கேட்டு சாவியை தொலைச்சு விட்டுட்டு வீட்டை சுத்திக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. இது போக இந்த தாய்மாமனுடைய அத்தைமார்கள், அதாவது தாய்மாமனுடைய மனைவி, இந்த பொண்ணுக்கு தாய் வழி சம்பந்தப்பட்ட அத்தைகள் யாராவது இருக்கிறாங்களாமா? ஆனா மனநிலை பாதிக்கப்பட்டோ குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான முறையில இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புல தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளையும் இருக்கணுமேமா. ஆமாங்கய்யா, அப்படித்தாங்க இருக்காங்க. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, இது தாய்க்கு தோஷம் ஓகே. தாய்மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தாய்மாமன் வழியில ஒரு பெண் மனநோயாளியாக இருக்கணும். அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி, இருக்கணும். இருக்குதா? இருக்கணும். இது இந்த புதன் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான இந்த பெண்ணுக்கு உண்டான தோஷத்தினுடைய கணக்கு. முதல்ல என்ன பண்ணணும்? அந்த ஜாதகத்துல சூரிய பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை பார்க்கணும், இண்டிகேட்டிங் ஸ்டாரை பார்க்கணும். அந்த அந்த எந்த பாவகம் முடக்காதிபதி ஆகுதோ அந்த முடக்காதிபதியினுடைய பாவகம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த ஸ்டெப்பை எழுதிடலாமா? இது இப்ப நம்ம பார்த்துட்டோம். இப்ப முதல்ல முடக்காதிபதி சம்பந்தப்பட்ட ஸ்டெப்புக்கு உண்டான விஷயத்தை எழுதிடலாமா? திதியோக கரண பலன் முறைக்கும் விதிமுறைகள். திதியோக கரண பலனை முறைக்கும் விதிமுறைகள். முதல்ல ஆத்மகாரகனை விதிமுறைகள். ஆத்மகாரகன் சூரியனை மையமாக எடுக்க வேண்டும். முடக்காதிபதி லக்கணத்திற்கு எத்தனை பாவகம் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த பாவகம் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒண்ணு ரெண்டா வரிசையா எழுது. மேல ஒண்ணு போடு, சூரியனுக்கு ஒண்ணு போடு, ஒரு ரவுண்ட் போட்டு. ரைட். ரெண்டாவது, அந்த பாவகத்துக்கு உண்டான காரகத்தை எடுத்துக்கணும். உங்களுக்கு வீடியோ பாத்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுக்கக்கூடிய முறை இருந்தா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். நீங்க எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. முடக்காதிபதி லக்கணமாக இருந்தால் அந்த 12 பாவகத்திற்கு முடக்காதிபதிக்கு உண்டான பலாபலனை எழுதிக்கிறதுங்க. லக்கண பாவகம் முடங்கிருச்சுன்னா
லக்ன பாவகம் முடங்கிருச்சா, முடக்கமானால் ஜாதகர் ஏற்கனவே சொல்லியிருக்கு, இருந்தாலும் பழையபடி சொல்றேன். ஜாதகரே தன்னுடைய வாழ்க்கையில பிறருடைய பேச்சை கேட்காம அவரே அவருடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்வார். பிறருடைய வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் அவரே அவரை அழித்துக் கொள்வார். இது சொல் பேச்சு எதையுமே கேட்காதவங்க. ஒரு பெரிய பொருளாதாரத்தையோ அவருடைய டிசைட் பண்ணி தானும் கட்டுவாரு, தன்னுடைய வாழ்க்கையை கட்டுவாரு. 2ஆம் பாவகம் இருந்தால் குடும்பத்தையும் வழிநடத்த முடியாமல் குடும்பத்தையும் வழிநடத்த முடியாமல் பொருளாதாரத்தையும் சேமிக்க முடியாமல் வாழ்க்கையில் திரிசம் சுருக்கத்தில் இருப்பார். இரண்டாம் பாவகம் ஜாதகரே தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய பாவகம். எழுதிக்கிறங்க. 2ஆம் பாவகம் கிரக பாதிப்புகளை மீறி ஜாதகரே தன்னைத்தானே திருத்திக் கொள்ளக்கூடிய பாவகம். 2ஆம் பாவகமும் 10ஆம் பாவகமும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான விஷயம். அவரே சீர்திருத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, இல்ல நம்ம இது உங்களுக்கு தேவையில்லைன்னா அடுத்து நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். 3ஆம் பாவகம் 3ஆம் பாவகம் முடக்க ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் சோதனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். வாழ்க்கையில் சோதனைகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இரண்டாவது தாய் தகப்பனால் கிடைக்கக்கூடிய யோக பலன் தடுக்கப்படும். இரண்டாவது தாய் தகப்பனால் ஏற்படக்கூடிய யோக பலன் தடுக்கப்படும். யோக பலன் தடுக்கப்படும்.
வாழ்க்கையில் போராட்டத்தை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அது பொருளாதாரம், குடும்பம், நோய் நொடிகள், அது பொருளாதாரம், நோய் நொடிகள், சில காலகட்டங்களில் விபத்து ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கூட இந்த 3ஆம் பாவகத்திற்கு உண்டு. நீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 3ஆம் பாவகம் யாருக்கு முடக்காதிபதி ஆகுதோ அவர்கள் பூரா கண்டிப்பாக என்ன கேட்டீங்கன்னா போராட்டங்களை, விபத்துக்களை கூட சந்திப்பாங்க, பொருளாதாரத்துல பாதிக்கப்படுவாங்க, நோய் நொடிகளால் பாதிக்கப்படுவார்கள். இது 3ஆம் பாவகத்துக்கு உண்டான தெளிவான கணக்கு, அதுல ஒண்ணு மாற்றப்படலாம். அதுபோக இவர்களுக்கு பூமி யோகம் கிடைப்பது அரிதே. பூமி யோகம் கிடைப்பது அரிதே. அப்படி பூமி யோகம் கிடைத்தாலும் இவர்களுக்கு சல்லிய தோஷம் உள்ள பூமிதான் அமையும். சல்லிய தோஷம் உள்ள பூமிதான் அமையும். அப்ப பூமி மூலியமாக கடன்படுவாங்க, அல்லது பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைக்கு ஆளாவாங்க, அல்லது அந்த பூமியின் மூலியமாக வந்ததுக்கு அப்புறம் அம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். இதெல்லாம் வரும். முக்கியமாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான பரிபூரணமான தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த 3ஆம் பாவகத்தில் கண்டிப்பாக உண்டு. பெரும்பாலும் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, அது போக ஜாமீன் போடுறது இவர்களுக்கு ஆகாது. ஆமா, 3ஆம் பாவகத்துக்கு தான். கோர்ட்டு, வழக்கு, கேஸு, வழக்கு, அது போக ஜாமீன் போடுறது, இது கண்டிப்பாக இவர்களுக்கு ஆகாது. இந்த 5 வகையான விஷயங்களுக்கும் 3ஆம் பாவகத்திற்கு உண்டான இயற்கையான ஊழ்வினை கர்மா இவர்களுக்கு பாத்தீங்கன்னா ரெக்கார்டு பண்ணி பிறக்கும் போதே ஆண்டவன் கொடுத்துருவான். அதுல ஒண்ணும் மாற்றம்ல, இதுதான் கணக்கு.